Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 77 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம மிகாசா பாத்தீங்கன்னா எரன் நம்மள இப்படி பேசிட்டானேன்னு ரொம்பவும் கவலைப்பட்டு நான் அவன் சொன்ன மாதிரியே இருந்துக்கிறேன், நான் என்ன இருந்தாலும் ஒரு அடிமை தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு எரன் அப்படி பேசிட்டானேன்னு அவ்வளோ கவலை. அர்மீன் ஒருவேளை நம்ம எரனு நம்ம கிட்ட சொல்லாம இப்படி ஒரு பிளான பண்ணிருக்கலாம்ல, அவன் ரம்பிளிங் பவரை மட்டும் இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டானா அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு நம்மள எவனுமே தொடமாட்டான், மேபி அவன் இப்படி பிளான் பண்ணலாம்ல அப்படின்னு உடனே எல்லாருமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சாஷாவோட அப்பா நாங்க கிளம்பலாமான்னு கேப்பாரா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க சீக்கிரமாவே கிளம்பிடலாமா. அப்ப ஜீன் இருந்துட்டு ரொம்பவுமே கட்டுப்பாயி எரன்னு நம்ம கேடட்ஸா இருக்கும் போதே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள் தான், அவன் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே நம்மள நரகத்துல தான் கொண்டு போய் தள்ளுது, நான் பார்த்ததுல இருந்தே எல்லா சேட்டையும் அவன் தான் பண்றான், ஆனாலும் கூலா இருக்கான், அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கும், இத சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் இந்த நிலைமையில நான் சொல்லித்தான் ஆகணும், எனக்கு அவனை சாக விடுறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாமா. போனியுமே ஆமா அவனை சாக விடக்கூடாது, அவன் செத்துட்டான்னா அவன் மூஞ்சிலேயே நான் எப்படி குத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப எரனை காப்பாத்த முடிவு பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா மேல ஏறி போவாங்க. அப்ப மிகாசா நம்ம அர்மிட்ட எரன் அப்படி நல்லதான் பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கான்னா எதுக்காக அதை அவன் மறைச்சு நம்மள தூரமா தள்ளிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் ஏன் என்னைய வெறுக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரே குழப்பம். அப்போ ஒரு நாள் அவங்க முதல் முறையா அந்த ஓஷனை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த டைம் நம்மளால சொன்ன விஷயத்த காட்டுவாங்க. இந்த ஓஷனுக்கு அந்த பக்கமா நம்ம எனிமீஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கொன்னாவாச்சு நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருப்போமா, நமக்கு அப்படி ஒரு நாள் என்னைக்கு வரும்னு கேட்டிருப்பான். மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம்லங்கிற மாதிரி அர்மின் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம மிகாசாக்கு இப்படி அடிக்கடி தலைவலி வர்றது இவனுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும், அதாவது அர்மீனுக்கும் தெரியும் எரனுக்கும் தெரியும். அவன் அதை எதுக்கு சொன்னானா, இப்படி எல்லாம் சொன்னா மட்டும்தான் உன்னை நம்ப வைக்க முடியும்னு அப்படி சொல்லி இருப்பான். ஏதாச்சும் போய் சொன்னா அதை நம்புற மாதிரி சொல்லணும்ல, முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணான்னு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு உடனே மிகாசாவும் ஓகேம்பா. இப்ப என்னன்னா வெளியில பயங்கரமான சம்பவம் போயிட்டு இருக்குது. சொல்ல போனா மார்லியன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம ஆளுகளை போட்டு பொளந்து கட்டிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சிச்சுவேஷன் இதே மாதிரி போச்சுன்னா டெஃபினட்டா ஃபவுண்டிங் டைட்டனை எடுத்துருவாங்க. ரெய்னர் வேற ஷார்ப்பான ஸ்பியர் அவன் வயித்துல சொருகி அவ்வளவுதான் எரனு நீ தோத்துட்ட, ஆல்ரெடி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, சொல்ல போனா நீயும் கஷ்டப்பட்டுட்ட, இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டு, இனிமேட்டு நீ சண்டை போடணும்னு அவசியம் இல்லாமா. ஆனாலும் நம்மளுக்கு விடுறதா இல்ல, ஒரு கத்து கத்துவான், மறுபடியும் ரெய்னரோட உடம்புல சரக்கு சரக்கு சரக்குன்னு வந்து ஏறும். எதுக்கு எரனு, ஏன் எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நீ சண்டை போடுற அப்படின்னு கேட்பான். ஆனா அவன்கிட்ட எந்த ஒரு அசைவும் இருக்காது, அப்படியே பேன்னு கிடப்பான். அப்ப ஜா டைட்டன் இன்னையோட அவன் சோழிய முடிச்சிடறேன்னு பாஞ்சு வருவான், மூஞ்சில ஒரே போடா போட்டு கலியாட அடிச்சு திருக்க விட்டுருவான், அப்படியே 10 பில்டிங்க்கு அந்த பக்கம் திருச்சு போய் விழுவான்னா பாருங்களேன், என்ன அச்சு பிசுறாம டைரக்டா வச்சு அடிச்சு திருக்க விட்டுருக்கான். பாவம் அவனாலையும் முடியல. ரெய்னர் இங்க அடங்குற மாதிரி இல்ல, அல்லேக்கா நம்ம பயில அடிச்சு தூக்கி தரையோட வச்சு லாக் பண்ணி எரன் நான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன், அப்படியே தூங்கு தூங்குன்னு சொல்லி நம்ம எரனை அப்படியே கவி சாப்பிடறக்காண்டி பக்கத்துல வருவான். விடுவானா நம்மாலு அவன் வாயை புடிச்சுக்கிட்டு கத்து கத்துன்னு கத்தி மேல தூக்குவான். ரெய்னரால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவனை லாக் பண்ணி புடிச்சிருக்கான். கையை எடுத்தான்னா எந்திரிச்சு வந்து வாயிலே பொங்கு பொங்குன்னு குத்துவான். அதனால அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு அமைக்கி பிடிப்பான். ஆனா நம்மாலு அவன் வாயை வச்சுதானே கடிக்க வந்தா வாயே பிச்சை எடுத்துருவான். என்ன அந்த டைம் எரன் கத்தன கத்து மொத்த ஷிகன்ஷினா டிஸ்ட்ரிக்ட்டுக்கே பயங்கரமா கேட்கும். சொல்ல போனா அவன் கத்துற சவுண்ட கேட்க முடியாம எல்லாம் காதை பொத்திக்குவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சவுண்டு. இங்க நம்ம பையன் அவன் மூஞ்ச மொத்தமா பிச்சிரணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவனை மேல தூக்குவான். அப்ப ரெய்னர் மேல வந்து ஒரு கல் அடிக்கும், தெரிச்சு போய் விழுவான். எல்லாத்துக்குமே ஷாக்கு, யார் அந்த கல்ல தூக்கி வீசினான்னு. அப்படியே எல்லாத்தோட மூஞ்சியும் காட்டுவாங்க, அப்படியே கலவரம் மூஞ்சிலேயே தெரியுது, அப்படி வீதியா இருப்பாங்க. அப்படியே செவுத்துக்கு மேல காட்டுவாங்க. சாரி டாக்கண்ணா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, ஆனா நம்ம எங்க மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணோமோ அங்கே நான் வந்துட்டேன்னு பீஸ்ட் டைட்டன் சும்மா பயங்கரமா வந்து நின்னுட்டு இருக்கும். பரவாயில்ல எரனு நல்லாவே தாக்கு பிடிச்சேன்னு வேற சொல்லுவான். அதாவது ஷிகன்ஷினால மீட் பண்றதா இவங்க பிளானே. அது மட்டும் இல்லாம இப்ப பீஸ்ட் டைட்டனும் எரனும் ஆம்டு டைட்டன் காட் டைட்டன் ஜா டைட்டன் இவங்க 3 பேர் ஒரு டீம். தம்பி இது வரைக்கும் நல்லா ஹோல்டு பண்ண, இனிமேட்டு அண்ணன் கிட்ட விட்டு நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு வெறித்தனமா சொல்லுவான். மாசம் என்ட்ரி கொடுத்துட்டானா இனி இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவான், கல்லெல்லாம் வழக்கம் போல உருட்டு உருட்டுன்னு உருட்டி அந்த ஏர்ஷிப்ல மார்லே ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு திருக்க விடுவான். அதை பார்த்துட்டு இருந்த மகத்துக்கு செம காண்டாவும். அதனால இன்னைக்கு அவனை போடுற போல்ல அவன் எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு காட் டைட்டனை எய்ம் வச்சு கல்ல விட்டு வீசுவான். சைட்ல ஜம்ப் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா மூஞ்சி முகரன்னு எல்லாமே கீஞ்சிருக்கும். இதுல இந்த கமாண்டர் மகத்து வேற, அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிருக்கான், அவனை நான் தான் பனிஷ் பண்ணுவேன், மேல மட்டும் போ நான் பாத்துக்கிறேன்னு இருப்பாரு. அப்பதான் பிளாக்கோட டீம் அங்க வருவாங்க. அதுவும் முதுகுல கட்டி இருக்கால அதை காலி பண்ண சொல்லி
ஃபிளாக் ஆர்டர் போடுவான், அதை அட்டாக் பண்ண போவானுங்க. இங்க இந்த பீஸ்ட் டைட்டன் கண்ணா பின்னான்னு கல்ல விட்டு வீசினதுல அங்க இருந்த மார்லைன் சோல்ஜர்ஸ் மேல ஏகப்பட்ட வேர்த்து மேல பட்டு எல்லாம் செத்து செதறிட்டு இருப்பானுங்க. இங்க அந்த கேப்ல எரன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி நேரா பீஸ்ட் டைட்டனை நோக்கி தான் பொறுமையா போவான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்ண போறாங்கன்னு. ஆனா அது மட்டும் நடந்துச்சு டண்டன் டனகனக்காதான். கேபி எப்படியாச்சும் போய் அதை தடுக்கணும்பா. லூசுக்கு பிறந்த லூசு, நீ முன்னாடி போனீன்னா வாரி வாயில அள்ளி போட்டு போயிருவான். டைட்டன்ஸுங்களோட பஞ்சாயத்தை டைட்டன்ஸுங்க பாத்துக்கும். நம்மளால என்ன சண்டை போட முடியுமோ அதைத்தான் பாக்கணும்னு பயங்கரமா வீரவசனம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் போய் என் தம்பியை காப்பாத்த போறேன், நீ என்ன பண்ணு, சவுத் சைடுல எஸ்கேப் ஏர்ஷிப் இருக்குது, அங்க போய் ஏறி உட்காந்துக்க, நானும் அங்க வந்துடுறான்பா. என்னமோ எல்லாத்தையும் காலி பண்ண போற மாதிரி பேசிட்டு என் தம்பியை காப்பாத்த போறேங்கிறான் பாருங்க. சரி என்ன இருந்தாலும் அவன் ஃபேமிலி ஆச்சு. உடனே கேபி இருந்துட்டு இல்ல நானும் வருவேன், ஏன்னா ஃபால்கோவை நான் தான் இந்த பஞ்சாயத்துல இழுத்து விட்டேன், ஒவ்வொரு டைமும் என்னைய காப்பாத்தாம அவ்வளவு கஷ்டப்பட்டான், என் கிளாஸ்ல நான் தான் டாப், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் எப்பவும் ஓட மாட்டேன், அவனை காப்பாத்தாம விட மாட்டேன்னு வெறித்தனமா டைலாக் அடிக்கிறதுல கோல்டே மிரண்டுவான். அப்படியே கட் பண்ணா இங்க ஃபால்கோ பாத்தீங்கன்னா சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம பயலுக குரூப்பை மட்டும் தான் அங்க ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க, இன்னும் நைல் டெக்கோட குரூப் வந்து ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க கதறிட்டு இருப்பானுங்க, டேய் வெளியில என்னடா நடக்குது, கதவை திறந்து விடுங்கடா, இந்த மாதிரி பில்டிங் இடிஞ்சு விழுந்து சாகிறதுல எங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, நாங்க சண்டை போட்டே சாகுறோம் பானுங்க, யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா யாருமே வெளியில இல்ல, நைல் கண்டுபிடிச்சிட்டாரு, இது கன்ஃபார்மா மார்லேவோட அட்டாக் தான், உன்னை காப்பாத்தான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாரா. ஆமா மார்லே ஆளுங்க வந்து ஒரு எல்டியனை காப்பாத்துவாங்களா அப்படின்ட்டு சோகமா சொல்லுவான். பட் நைல் என்ன சொல்லுவாருன்னா, உனக்குன்னு ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பாக்குறதுக்கான கடைசி சான்ஸ் இது மட்டும் தான், சொல்ல போனா இதுக்கப்புறம் என்னால என்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்க முடியுமானே தெரியல, ஜீக் மட்டும் வந்து ஒரே ஒரு டைம் கத்துனானா போதும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மான்ஸ்டரா மாறிடுவோம், ஆனா என் ஃபேமிலி ஆளுங்க கிட்ட நான் நிறைய விஷயம் பேச வேண்டி இருக்குது, ஆனா அதுக்கு முன்னாடி நான் இறந்துருவேன் போலன்னு அவர் ஃபீல் பண்ணுவாரு. அதை பார்த்து ஃபால்கோ ஒரு சைடு ஃபீல் பண்ணுவான். அதே நேரம் இங்க இவங்க எல்லாரும் மேல ஏறி வந்துகிட்டு இருந்தாங்கல்ல, நில்லுங்கடா இல்லன்னா சுற்றுவேன்னு ஒரு கண்ணாடிக்கார சொல்லுவான். அதான் அந்த ஃப்ரெஷர் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன், இந்த ஏரியால எரனோட ஆளுங்க மட்டும் தான் வரணும், வேற யாராச்சும் வந்தீங்கன்னா போட்டுருவேன். உடனே ஜீனு கடுப்பாய் அவன் சட்டைய புடிச்சு, டேய் கேடட்டு உங்க லாடு எரன் ஏகருக்கு ஹெல்ப் பண்றேன்னு உன்னோட உயிரை விட தயாரா இருக்கியான்னு கேப்பான். நடுங்கிக்கிட்டே இல்லைங்க அம்மா, அப்புறம் என்னடா வெண்ண மாதிரி கண்ணு நீட்டிட்டு இருக்க, போங்கடா போய் எல்லா செல்லையும் திறந்து விடுங்க, இங்க பெரிய அட்டாக்கே நடந்துட்டு இருக்குது, மத்த சோல்ஜர்ஸோட ஹெல்ப் நமக்கு தேவைன்னு உடனே சரின்ட்டு அடிச்சு புடிச்சு ஒவ்வொரு செல்லா திறந்து விடுவாங்க. எல்லாருமே அந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸுங்க. பஞ்சாயத்து என்னன்னா அவனுங்க எல்லாருமே ஒயினை குடிச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒயினை குடிச்சவனுங்க எல்லாத்தையுமே அடைச்சு வைக்கிறதா நல்லது, ஏன்னா டைட்டானா மாறினாலும் பில்டிங் உடஞ்சு விழுந்து அவனுக்கு பாட்டு அங்கேயே நசுங்கிடுவானுங்க, இல்லன்னா அவனுல காலி பண்ண தனியா போறானும். அப்படியே ஜெயில ஒன்னொன்னா திறந்துட்டு வரும்போது அங்க கமாண்டன்ட் ஷாடிஸ பாப்பாங்க. பாவ மனுஷன் நிலைமை ரொம்ப மோசம், என்ன நல்லா இருக்கீங்களான்னு போய் கோனி கேப்பானா, என் மூஞ்ச பாத்துட்டு இன்னுமாடா நல்லா இருக்கியான்னு கேக்குற, பொலந்துட்டானுங்க, சரி என்ன விடு நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாருன்னு அனுப்பி விடுவாரா. நேரா பிக்ஸஸ் போய் மீட் பண்ணுவாங்க. அவரு பாத்தீங்கன்னா கேஷுவலா நின்னுட்டு இருக்காரு. கமாண்டர் உடனே பரவாயில்லையே எனக்கு இன்னும் எல்லாம் மரியாதை கொடுக்குறீங்களே, என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா நானும் அந்த ஒயினை குடிச்சு விட்டேன் பாரு, தூக்கி வாரி போடும், சரின்ட்டு எல்லாத்தையும் ஒன்னா நிக்க வச்சு சொற்பொழிவு ஆத்து நாத்துவாரு. என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க கிட்ட அந்த ஓடிஎம் கியர் வந்து கம்மியா தான் இருக்குது, யாரெல்லாம் கையில அந்த பிளாக் கலர் ஆம் பேண்ட் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு பிரையாரிட்டி கொடுத்து அந்த கியரை கொடுத்துருங்க, யாரெல்லாம் எனிமியோட ஒயினை மொச்சுக்குன்னு குடிச்சாங்களோ அவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளோட வேலை படையெடுத்து வந்திருக்கவங்க எல்லாத்தையுமே தடுக்கணும், புரியுதா அப்படின்னு எல்லாம் எஸ் சார்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க நம்ம மிகாசா பாத்தீங்கன்னா கியர் எல்லாத்தையுமே மாட்டிட்டு எரன் கொடுத்த ஸ்கார்ஃப கழட்டி அங்க ஓரமா மடிச்சு வச்சுட்டு போவான். அவ எப்பவுமே அதை அவ கழுத்திலேயே தான் வச்சிருப்பான். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சுட்டான். நிஜமாவே இதை வச்சுட்டு தான் போறியான்னு கேட்டா ஆமா அப்படின்ட்டு போவான். அதுலயே தெரியுது மிகாசா எந்த அளவுக்கு எரனால பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அப்புறம் என்ன நம்மளுக்கு சும்மா கெத்தா அப்படியே படியேறி மேல வருவாங்க. அப்ப எலனா பாத்தீங்கன்னா பயங்கரமா போஸ்ட் கொடுத்து நிப்பா. அந்த ஏர்ஷிப்ஸ் எல்லாமே வெடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், பீஸ்ட் டைட்டன் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்னு. இப்ப என்னன்னா ஷிகன்ஷினா கேட்ட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு யாராலையும் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீக்கு ஏர்ஷிப் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாருன்னு மேல நின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஒரு மொமெண்ட் தான் ஹிஸ்டரியவே மாத்த போகுது அப்படின்னு அவ்வளவு ஹாப்பியா இருப்பான். ஏன்னா அவ நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. எரன் பாத்தீங்கன்னா நொண்டி ஜீக்கு கிட்ட போக ட்ரை பண்ணுவான். வா எரனு வா அப்படின்ட்டு ஜீக்கும் அப்படியே பயங்கரமா லுக் விட்டுட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் எரனும் ஜீக்கும் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிருச்சா இல்ல இடையில நம்மளுக்கு பூந்து ஏதாச்சும் ட்விஸ்ட் வைக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.